Welcome to Logic Bits. I am Vinod Kumar. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற டாபிக் சூப்பர் கன்ஸ்ட்ரக்டர் பார்ட் 2 வீடியோ இன் ஜாவா. நார்மலாக சப்கிளாஸில் நம்ம கன்ஸ்ட்ரக்டர் யூஸ் பண்ணுறோம். அந்த சப்கிளாஸ் கன்ஸ்ட்ரக்டர் மூலமாக நம்மளால் சப்கிளாஸ்க்குள்ளே இருக்கிற வேரியபிள் சூப்பர் கிளாஸ்க்குள்ளே இருக்கிற வேரியபிள் ரெண்டு வேரியபிள்ஸுமே நம்மளால் இனிஷியலைஸ் பண்ண முடியும். இந்த மாதிரி அப்ரோச்சில் கோடிங் டூப்ளிகேஷன் ஜென்ரேட் ஆகும். To avoid coding duplication, we are using super constructor. Super constructor ஒரு important benefit, ஒரு முக்கியமான பெனிஃபிட் என்னன்னு பார்த்தோம்னா, சூப்பர் கிளாஸ்க்குள்ள பிரைவேட் வேரியபிள்ஸ் இருந்தது அப்படின்னா அந்த மாதிரி சிச்சுவேஷனில் சப்கிளாஸ் கன்ஸ்ட்ரக்டர் மூலமாக அந்த பிரைவேட் வேரியபிள்ஸை ஆக்சஸ் பண்ண முடியாது. ஈவன் தோ the subclass inherits all the properties of the superclass, still the subclass cannot access the private members of the superclass directly. So அந்த மாதிரி சிச்சுவேஷனில் we have to use the super constructor. Even though the members of superclass are private, by using the super constructor still we can access those private members. This is the important benefit of super constructor. ஸோ இந்த கான்செப்டை பேஸ் பண்ணி நம்ம ஒரு எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் பார்த்துடலாம். இந்த ப்ரோக்ராமில் ரெண்டு கிளாஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். UNIV1 யூனிவர்சிட்டி 1, காலேஜ் 1. யூனிவர்சிட்டி 1 இஸ் த சூப்பர் கிளாஸ், காலேஜ் 1 இஸ் த சப் கிளாஸ். இந்த ஃபஸ்ட்டு யூனிவர்சிட்டி 1ங்கிற இந்த கிளாஸில் இந்த ஃபஸ்ட்டு 3 ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ். ஏன்னா யூனிவர்சிட்டியோட நேம், யூனிவர்சிட்டி எந்த ஸ்டேட்டில் இருக்குது, யூனிவர்சிட்டி எந்த கண்ட்ரியில் இருக்குது, இந்த 3 வேரியபிளுமே நான் ப்ரைவேட் வேரியபிள்ஸாக டிக்ளேர் பண்ணிட்டேன். ப்ரைவேட் வேரியபிளாக நான் டிக்ளேர் பண்ணிட்டேன். ஸோ இந்த சப்கிளாஸ் காலேஜ் 1 அப்படிங்கிற இந்த சப்கிளாஸ்க்குள்ளே என்னால் டைரெக்டாக இந்த 3 வேரியபிள்ஸையும் ஆக்சஸ் பண்ண முடியாது. சூப்பர் கன்ஸ்ட்ரக்டர் மூலமாக தான் பண்ண முடியும். டைரெக்டாக ஆக்சஸ் பண்ண என்ன நடக்கும் அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ இங்கே பாருங்கள், இது டிஸ்பிளே அப்படிங்கிறது நேம் ஆஃப் த மெத்தட் ஆஃப் த சப் கிளாஸ். காலேஜ் 1 இருக்கு இல்லைங்களா, அதோட மெத்தடு தான் இந்த டிஸ்பிளே. இந்த டிஸ்பிளேக்குள்ள நேமுங்கிறது யூனிவர்சிட்டி 1 சூப்பர் கிளாஸ்க்குள்ளே இருக்கிற யூனிவர்சிட்டியோட நேமு. அதை நான் டைரெக்டாக யூஸ் பண்ணுறேன். நேம் இஸ் ஈக்குவல் டு ஸ்டான்ஃபோர்டு அப்படின்னு நான் வேல்யூ இனிஷியலைஸ் பண்ணுறேன். த கம்பைலர் வில் ஜென்ரேட்ஸ் என் எரர் மெசேஜ். ஏன்னு கேட்டிங்கன்னா, நேம் அப்படின்றது சூப்பர் கிளாஸோட ப்ரைவேட் வேரியபிள். அதை என்னால் சப் கிளாஸ்க்குள்ளே டைரெக்டாக யூஸ் பண்ண முடியாது, ஆக்சஸ் பண்ண முடியாது. ஸோ இந்த லைனில் ஒரு எரர் மெசேஜ் காமிக்கும். அதே மாதிரி இங்கே பிரிண்ட் பண்ணுறோம் இல்லைங்களா, நேமை பிரிண்ட் பண்ணுறோம், இந்த லைனில் ஒரு எரர் மெசேஜ் காமிக்கும். இங்கே பாருங்கள், இந்த இடத்துல இந்த ஜாவாசி காலேஜ் 1 டாட் ஜாவா அப்படின்னு நான் கம்பைல் பண்ணுறேன். கம்பைல் பண்ணால் என்னாகும், உங்களுக்கு நேம் ஈக்குவல் டு ஸ்டான்ஃபோர்ட்னு கொடுத்துருந்தேன் இல்லைங்களா. என்ன எரர் மெசேஜ் காமிக்குது, எரர் என்ன காமிக்குது, நேம் ஹேஸ் ப்ரைவேட் ஆக்சஸ் இன் யூனி 1. ஸோ அதே மாதிரி இங்கே என்ன நேம் யூஸ் பண்ணுறேன் இல்லைங்களா, இங்கேயும் அதே மாதிரி நேம் ஹேஸ் ப்ரைவேட் ஆக்சஸ் இன் யூனி 1 அப்படின்னு காமிக்கும். அதாவது இப்போ இந்த லைனை நான் கமெண்ட் பண்ணி வச்சுருக்கேன். இது மல்டி லைன் கமெண்ட். forward slash followed by asterisk symbol followed by forward slash அப்படின்றது மல்டி லைன் கமெண்ட். இதை கமெண்ட் பண்ணி வச்சுருக்கிறதுனால தான் இந்த ப்ரோக்ராம் ஒர்க் ஆகும். இந்த கமெண்ட்டை தூக்கி விட்டுட்டேன் அப்படின்னா ப்ரோக்ராமில் எரர் மெசேஜ் காமிக்கும். அதே மாதிரி இங்கே சிங்கிள் லைன் கமெண்ட் யூஸ் பண்ணுறேன். இந்த டிஸ்பிளே மெத்தடை கால் பண்ணுற இந்த ஸ்டேட்மெண்ட்டை சிங்கிள் லைன் கமெண்ட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த கமெண்ட் பண்ணி வச்சுருக்கிறதுனால தான் இந்த ப்ரோக்ராம் ஒர்க் ஆகும். பிகாஸ் த கம்பைலர் won't consider the commented statements. இந்த கமெண்ட் பண்ணியிருக்க ஸ்டேட்மெண்ட்டை கம்பைலர் கன்சிடர் பண்ணாது, ஸ்டேட்மெண்ட்டாகவே கன்சிடர் பண்ணாது. அதனால தான் நான் ஃபார் அண்டர்ஸ்டாண்டிங் பர்பஸ்க்காக நான் இதை கமெண்ட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இந்த பாயிண்டில் யூனிவர்சிட்டி 1 அப்படின்றது சூப்பர் கிளாஸ். அந்த சூப்பர் கிளாஸோட கன்ஸ்ட்ரக்டர் 3 parameters சூப்பர் கிளாஸ் கன்ஸ்ட்ரக்டர். இந்த பாயிண்டில்
நேம் ஸ்டேட் கண்ட்ரி யூனிவர்சிட்டியோட நேம் ஸ்டேட் கண்ட்ரி 3 வேரியபிள்ஸுக்கும் வேல்யூ அசைன் பண்ணிவிட்டு அந்த வேல்யூஸை அவுட்புட்டில் பிரிண்ட் பண்ணுறோம். நேம் ஸ்டேட் கண்ட்ரி அவுட்புட்டில் பிரிண்ட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ இங்கே வந்து காலேஜ் ஒன் சப் கிளாஸ் எக்ஸ்டென்ஸ் அப்படின்றது கீவேர்டு, யூனிவர்சிட்டி 1 அப்படின்றது சூப்பர் கிளாஸ், யூனி 1 அப்படின்றது சூப்பர் கிளாஸ், காலேஜ் 1 அப்படின்றது சப் கிளாஸ். இந்த சப் கிளாஸ் வந்து இந்த சப் கிளாஸ்க்குள்ள 2 வேரியபிள்ஸ் நாம் யூஸ் பண்ணுறோம். சப் கிளாஸோட ஓன் வேரியபிள்ஸ், காலேஜ் நேம், காலேஜோட அட்ரஸ். இங்கே நாம் சப் கிளாஸ் கன்ஸ்ட்ரக்டர் கால் பண்ணுறோம். காலேஜ் ஒன் அப்படின்ற சப் கிளாஸ் கன்ஸ்ட்ரக்டரை கால் பண்ணுறோம். சப் கிளாஸ் கன்ஸ்ட்ரக்டர் 5 ஆர்குமெண்ட் கன்ஸ்ட்ரக்டர், மொத்தம் 5 ஆர்குமெண்ட் இருக்கும். முதல் 3 ஆர்குமெண்ட் நேம் ஸ்டேட் கண்ட்ரி, முதல் 3 ஆர்குமெண்ட் நேம் ஸ்டேட் கண்ட்ரி, இது 3 சூப்பர் கிளாஸோட வேரியபிள்ஸு. நேம் அட்ரஸ் அப்படின்றது சப் கிளாஸோட வேரியபிள்ஸ், மொத்தம் 5 கன்ஸ்ட்ரக்டர். ஸோ இங்கே வந்து ஆஸ் பர் த ரூல் நான் முதலே டிஸ்கஸ் பண்ணபடி சப் கிளாஸ் கன்ஸ்ட்ரக்டருக்குள்ள சூப்பர் கன்ஸ்ட்ரக்டர் மஸ்ட் பி த ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட். சூப்பர் கன்ஸ்ட்ரக்டர் ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டாக இருக்கணும். ஸோ சூப்பர் கன்ஸ்ட்ரக்டரை வந்து நாம் கால் பண்ணுறோம். அடுத்த லைனில் வந்து காலேஜ் நேமுக்கும் அட்ரஸுக்கும் சப் கிளாஸ் வேரியபிள்ஸ், சப் கிளாஸோட வேரியபிள்ஸுக்கு நம்ம வேல்யூஸ் இனிஷியலைஸ் பண்ணிட்டோம். இந்த பாயிண்டில் காலேஜோட நேம் அட்ரஸ் ரெண்டையுமே நம்ம பிரிண்ட் பண்ணுறோம். மெயின் மெத்தடுக்குள்ள காலேஜ் 1 அப்படிங்கிற கிளாஸுக்கு சிங்கிற ஒரு ஆப்ஜெக்ட் நான் கிரியேட் பண்ணுறேன். சிங்கிறது நேம் ஆஃப் த ஆப்ஜெக்ட். ஸோ இந்த பாயிண்டில் 5 ஆர்குமெண்ட் கன்ஸ்ட்ரக்டர், அதாவது நம்ம கன்ஸ்ட்ரக்டரில் மொத்தம் 5 ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணுறோம். ஃபர்ஸ்ட் ஆர்குமெண்ட் டெல்லி யூனிவர்சிட்டி, நேம் ஆஃப் த யூனிவர்சிட்டி, ஸ்டேட் ஆஃப் த யூனிவர்சிட்டி டெல்லி, கண்ட்ரி ஆஃப் த யூனிவர்சிட்டி இந்தியா. அடுத்தது இந்த 3 பேராமீட்டர்ஸும் சூப்பர் கிளாஸோட பேராமீட்டர்ஸ், யூனி 1 யூனிவர்சிட்டி 1 அந்த கிளாஸோட பேராமீட்டர்ஸ். லாஸ்ட் 2 பேராமீட்டர் சப் கிளாஸ் காலேஜ் 1ஓட பேராமீட்டர் எஸ்ஆர்சிசி, காலேஜோட நேம், காலேஜோட அட்ரஸ் ஆர்கேபுரம். இப்போ இந்த பாயிண்டில் வந்து நீங்கள் நம்ம கன்ஸ்ட்ரக்டரை கால் ப்ரோக்ராம் கண்ட்ரோல் மெயின் மெத்தடுக்குள்ளே என்ட்ரு ஆகும். நம்ம ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி இந்த கன்ஸ்ட்ரக்டர் கால் ஆகும் பொழுது கண்ட்ரோல் எங்கே ட்ரான்ஸ்ஃபர் ஆகும்? கண்ட்ரோல் சப் கிளாஸ் கன்ஸ்ட்ரக்டருக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். சப் கிளாஸோட கன்ஸ்ட்ரக்டர் எங்கே இருக்குது? இங்கே வந்து சப் கிளாஸோட கன்ஸ்ட்ரக்டர் இங்கே இருக்குது. முதலே சொன்ன மாதிரி கிளாஸோட பேரும் கன்ஸ்ட்ரக்டரோட பேரும் ஒரே மாதிரி தான் இருக்கும். இது நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இது சப் கிளாஸ் கன்ஸ்ட்ரக்டர். சப் கிளாஸ் கன்ஸ்ட்ரக்டரில் ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் எது? சூப்பர் கன்ஸ்ட்ரக்டர் மஸ்ட் பி த ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட். சூப்பர் கன்ஸ்ட்ரக்டரோட பவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஈவன் தோ த மெம்பர்ஸ் ஆர் ப்ரைவேட்டாக இருந்தாலும் நம்மளால் சூப்பர் கன்ஸ்ட்ரக்டர் மூலமாக ஆக்சஸ் பண்ண முடியுது. திஸ் இஸ் அ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கேப்பபிலிட்டி ஆஃப் த சூப்பர் கன்ஸ்ட்ரக்டர். ஸோ கண்ட்ரோல் வந்து இங்கே ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும், சூப்பர் கன்ஸ்ட்ரக்டருக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகி இங்கே வந்து வேல்யூ இனிஷியலைஸ் ஆகி நேமில் வந்து டெல்லி யூனிவர்சிட்டி டியூ, ஸ்டேட்டில் வந்து டெல்லி, கண்ட்ரியில் இந்தியா. நேம் வந்து டெல்லி யூனிவர்சிட்டி, ஸ்டேட்டு டெல்லி, கண்ட்ரி இந்தியா, 3 வேல்யூமே அவுட்புட்டில் பிரிண்ட் ஆயிரும். அதுக்கப்புறம் கண்ட்ரோல் திரும்ப இந்த பாயிண்ட்டுக்கு ரிட்டர்ன் ஆகும். இந்த பாயிண்டில் காலேஜ் நேம் அட்ரஸுக்கு நம்ம வேல்யூஸ் வந்து அசைன் பண்ணிடுறோம். காலேஜோட நேம் அட்ரஸ், காலேஜோட நேமில் என்ன வேல்யூ இருக்கும்? எஸ்ஆர்சிசி. காலேஜோட அட்ரஸில் என்ன வேல்யூ இருக்கும்? ஆர்கேபுரம். ரெண்டுமே நம்ம அவுட்புட்டில் பிரிண்ட் பண்ணிடுறோம். பிரிண்ட் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் எந்த பாயிண்ட்டுக்கு ரிட்டர்ன் ஆகும்? இந்த பாயிண்ட்டுக்கு ரிட்டர்ன் ஆகாது. இந்த ஆப்ஜெக்ட் கிரியேஷன் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, அடுத்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு கண்ட்ரோல் ரிட்டர்ன் ஆகும். இது நம்ம சிங்கிள் லைன் கமெண்ட் யூஸ் பண்ணதுனால கம்பைலர் ஓன்ட் கன்சிடர் திஸ் ஸ்டேட்மெண்ட். கம்பைலர் வந்து இந்த ஸ்டேட்மெண்ட்டையும் கன்சிடர் பண்ணாது, இந்த ஸ்டேட்மெண்ட்டையும் கன்சிடர் பண்ணாது. ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாமே நம்ம கமெண்ட் பண்ணிட்டோம். கமெண்ட் பண்ணுறது எதுவுமே கம்பைலர் ஸ்டேட்மெண்ட்டாக கன்சிடர் பண்ணாது. இப்போ ப்ரோக்ராமோட அவுட்புட் செக் பண்ணிடுறோம். ப்ரோக்ராமை வந்து கம்பைல் பண்ணுறோம், எரர் எதுவும் இல்லை. ப்ரோக்ராமை எக்ஸிக்யூட் பண்ணுறோம். ப்ரோக்ராமோட அவுட்புட்
That's all for now. For more videos, please subscribe to Logic Bit channel. Thank you, my dear friends.